வணக்கம். நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். முழுசா யாரையுமே நம்ப கூடாது. ஏன்னா இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு யாரையும் நம்பி உங்களோட மனசை கஷ்டப்படுத்திக்கங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். அதுல வந்து அதுல 3 பேர் சுத்தமா நீங்க நம்பவே கூடாது. இந்த மாதிரி சொல்றவங்கள நான் நீ சாகர வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள நம்பாதீங்க. நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களையும் நம்பாதீங்க. நீ வந்து என் மேல சாணியே கரைச்சி ஊத்துனாலும் நான் உங்களை வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி டைலாக் எல்லாம் ஊத்துவாங்க, அவங்களையும் நம்பாதீங்க. சோ இந்த மாதிரி தான் இத சொல்றாங்கல்ல, இவங்க தான் முதல்ல நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்க. புரியுதுங்களா? சோ சில விஷயங்கள்லாம் தெரியும். யார நம்பலாம் தெரியுமா? உங்களுக்கு ரிப்ளைவே பண்ணாம இருக்காங்கல்ல, அவங்கள நம்பலாம். இல்ல சாரின்னு சொல்லிட்டு திரும்பி உங்களுக்கு எந்த நேரத்துக்கு வேணுமோ அந்த நேரத்துல வந்து நிப்பாங்க, அவங்கள நம்பலாம். உங்களை எதா இருந்தாலும் நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்களா, அவங்கள நம்பலாம். கமெண்ட் பண்ணுங்க.